கழகத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்துடைய போலீஸ் அதிகாரிகள் அனுமதி கேட்டிருந்தோம். இந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி அந்த மனுவாது கழகத்தினுடைய துணை செயலாளர் போலீஸ் அதிகாரிகள் கொடுத்தார். கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு நேற்று மாலை 5 மணிக்கு மேல வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் கேட்டோம், இந்த நேரத்தில் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா, நீங்க முன்னாடியே கொடுத்திருந்தாக்கா நீதித்துறை கண்டிப்பாக சென்று அது பெற்று போனாங்க. அதுக்கு பிறகு இது காலையில வந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டது. நாங்களும் போலீசுடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை. அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம். எங்களுடைய வருகை தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரிகிறது. உங்களுக்கும் தெரியும் நடந்தது. முதலமைச்சர் சந்திக்கும் போதே இது தொடர்பான கோரிக்கை வச்சிருந்தீங்களா? முதலமைச்சர் சந்திக்கும் போது பேரணிக்கு அனுமதி வேணும்ன்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தீங்களா? முதலமைச்சருக்கு வைக்கல, நாங்க போலீஸ் தான். இதுக்கு வந்து போலீஸுக்கு தான் பர்மிஷன் வாங்கணும். அவங்க சொன்னது வந்து ரெகுலர் தான் செய்யணும்னு கேட்டாங்க. அது நேற்று மாலை சொல்றாங்க எங்களுக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன். நாங்க எந்த கட்சிக்கும் நாங்க வந்து எதிர்ப்பு காட்டல. நாங்க இதே திமுக, அதிமுக மறைந்த தலைவர்கள் அண்ணாவுக்கும் சரி, எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, ஜெயலலிதாவுக்கும் சரி, 2 கட்சிகளும் வந்து மாணவர்களும் வந்து அங்க போறாங்க. அவங்க நாங்க இது வரைக்கும் நாங்க எந்த அப்ஜெக்ஷன் சொன்னது கிடையாது. நான் ஒண்ணு கேட்டேன், அங்க தரீங்க, ஏன் இங்க தர மாட்டேன்றீங்க? இதுதான் என்னோட கேள்வி. அவங்களுக்கு தரும்போது திமுக, அதிமுகவுக்கு அந்த பேரணியை வந்து கொடுக்கும் போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது? அந்த அனுமதி மறுத்த பிறகு அரசு தரப்புல யாரையா நீங்க தொடர்பு கொண்டீங்களா? அனுமதி மறுத்த பிறகு முதலமைச்சர் செயலியோ துணை முதலமைச்சர் சொல்லியோ இல்ல அரசு தரப்புல வேற யாரையா தொடர்பு கொண்டு நேரமே இல்லையே. நாங்க 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது நாங்க போலீஸ்ல டைம் கேட்டுருந்தோம். போலீஸ் அதுக்கு ஒத்துக்கலாது. இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியான நடவடிக்கையா? நாங்க வந்து அரசு பத்தி சொல்லுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருக்கோம். இதே இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தாக்கா நாங்க முதலமைச்சர் சந்திச்சு இந்த பர்மிஷன் கேட்டு போனாங்க. எங்களுக்கு மாலை சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு. ஓகே ஓகே.
வாராரையா வாராரையா வரலாற்றில் பேரெழுத வாராரையா 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 வரலாற்றில் பேரெழுத வாராரையா ஏ வீரபாண்டி கட்டபொம்மு ஊம துறைய பாரு அட வெள்ளைய தேவ வீரம் முழக்கம் எதிரொலிய கேளு வந்தாரையா கேப்டன் வந்தாரையா வரலாற்றில் இடம் பிடிக்க போறாரையா வாராரையா வாராரையா வரலாற்றில் பேரெழுத வாராரையா 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 வரலாற்றில் பேரெழுத வாராரையா மொழிப்போர் தியாகியை போல் கேப்டன் வந்தாரு முன்னேற்ற கொள்கைகளை தாங்கி நின்னாரு மொழிப்போர் தியாகியை போல் கேப்டன் வந்தாரு முன்னேற்ற கொள்கைகளை தாங்கி நின்னாரு ஏ ஓட்டு போட்டு கேப்டனை நீ ஜெயிக்க வச்சு பாரு ஊம கூட பேசிடுவா உண்மை தமிழை இவரு தேவை அறிந்து தெய்வம் அது தந்த தலைவன் நமக்கு தேவை அறிந்து தெய்வம் அது தந்த தலைவன் நமக்கு தோழை கூட வீரனாவான் கேப்டன் சொல்லை கேட்டு கோழை கூட வீரனாவன் கேப்டன் சொல்ல கேட்டு வாராரையா 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 வரலாற்றில் பேரெழுத வாராரையா 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 வரலாற்றில் பேரெழுத வாராரையா மருது பாண்டியர் போல் மனம் துணிந்தாரே மனித நேயம் வாழ உயிர் கொடுப்பாரே மருது பாண்டியர் போல் மனம் துணிந்தாரே மனித நேயம் வாழ உயிர் கொடுப்பாரே எல்லா மதமும் சம்மதம் என்று ஏற்றுக்கொள்ளும் மனசு கொல்லாததை கண்டால் கேப்டன் பொசுக்கி விடும் நெருப்பு புத்தர் காந்தி வழியில் நம்ம புரட்சி கலைஞர் வந்தார் புத்தர் காந்தி வழியில் நம்ம புரட்சி கலைஞர் வந்தார் பொன்னும் மணியும் விளையும் பூமி போல ஆகும் நாடு பொன்னும் மணியும் விளையும் பூமி போல ஆகும் நாடு வாராரையா வாராரையா வரலாற்றில் பேரெழுத வாராரையா 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 வரலாற்றில் பேரெழுத வாராரையா ஏ வீரபாண்டி கட்டபொம்மு ஊம துறைய பாரு வெள்ளைய தேவ வீரம் முழக்கம் எதிரொலிய கேளு வந்தாரையா கேப்டன் வந்தாரையா வரலாற்றில் இடம் பிடிக்க போறாரையா வாராரையா வாராரையா வரலாற்றில் பேரெழுத வாராரையா 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 வரலாற்றில் பேரெழுத வாராரையா 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 வரலாற்றில் பேரெழுத வாராரையா சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு நம்மவர் நல்லவர்னு நாட்டு மக்கள் சொல்வதை கேளு விவரமான ஆளு கேப்டன் விஜயகாந்த் பேரு விவரமான ஆளு கேப்டன் விஜயகாந்த் பேரு சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு பேப்பரில் அறிக்கை
விட்டு பெருமையாக பேசிக் கொள்வார். பேப்பரில் அறிக்கை விட்டு பெருமையாக பேசிக் கொள்வார். சாதனை பட்டியலின் சலவை கல்லில் எழுதிடுவார். சாயம் போன சரக்கு ஒரு அபாயம் இல்லை நமக்கு. விஷயம் ரொம்ப இருக்கு நம்ம விஜயகாந்த உயர்த்து. சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு. சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு. தென்னகமாம் தமிழ்நாட்டில் சீரழிந்த நிர்வாகம். வடக்கித்தி டெல்லியிலும் வாழெளியே ஜனநாயகம். பணம் கொடுத்து பேசும் நம்ம பாராளுமன்ற மோசம். எதிர்த்து கேட்கத்தானே நம்ம புரட்சி கலைஞர் உதயம். இதை எதிர்த்து கேட்கத்தானே நம்ம புரட்சி கலைஞர் உதயம். சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு. சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு. தட்டிக்க ஆளிலேனு தடமாறி போனாங்களே. தட்டிக்க ஆளிலேனு தடமாறி போனாங்களே. சகலமும் நானே என்று அதிகாரம் செஞ்சாங்களே. பட்ட பகல் கொலைகள் தினம் கற்பழிப்பு நிலைகள். தட்டி கேட்க வந்தா நம்ம விஜயகாந்த் தலைவன். இதை தட்டி கேட்க வந்தா நம்ம விஜயகாந்த் தலைவன். சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு. சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு. நம்மவர் நல்லவர்னு நாட்டு மக்கள் சொல்வதை கேளு. விவரமான ஆளு கேப்டன் விஜயகாந்த் பேரு. விவரமான ஆளு கேப்டன் விஜயகாந்த் பேரு. சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு. சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு. போயிட்டு அப்படியா
ஃப்ளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.